தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாததால் SIR பணிகளுக்கு அதிமுக ஆதரவளித்துள்ளதாக திமுக MP NR இளங்கோ கூறியிருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திமுக மீது தான் நம்பிக்கை இல்லை என சாடியுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டது. ஒரு ஜனநாயகத்திற்கு அடிப்படையே ஒரு சரியான வாக்காளர் பட்டியல். அந்த வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்க வேண்டும். இது அரசியல் கட்சிகளோட பணிகள் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளுக்கான தேவை மட்டுமல்ல. ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவருடைய வாக்குரிமையை காப்பாற்றுவது அவருடைய அடிப்படை உரிமையாகும், சட்டத்தின் பால் சார்ந்த உரிமையாகும். அதை பாதுகாக்க வேண்டும் என்பது திமுகவுடைய எண்ணம். அதற்காகத்தான் நாங்கள் இதற்காக போராடுகிறோம். ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத அதிமுக அப்படித்தான் செய்வார்கள். அப்படி அவர்கள் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றால் அது அவருடைய உரிமை. அதை உச்சநீதிமன்றம் சரியாக பதிலளிக்கும். தேர்தல் கமிஷனுடைய அறிவுரைப்படி அவர்கள் நடந்தால் நிச்சயமாக ஒரு முழுமையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மையோடு இருக்கும். ஆனால் பல மாவட்டங்களில் என்ன ஒரு நிலைமை என்று சொன்னால், இதற்கு நேர்மாறாக BLO 2 BLOவிலிருந்து BLA 2 என்று சொல்லக்கூடிய சில கட்சிகள், குறிப்பாக ஆளும் தரப்புன்னு வச்சுங்களேன், அந்த கட்சிகள் BLO மிரட்டி எங்ககிட்ட கொடுங்க ஃபார்மை, படிவத்தை நாங்கள் தான் கொடுப்போம், அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுத்த படிவத்தை நாங்கள் வாங்குவோம், அது பிறகு தான் உங்ககிட்ட கொடுப்பேன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நான் இப்போ எல்லோருக்கும் அறிமுகமானவன், அதே போல் இங்கே இருக்கிற எல்லோருமே என்பதுலேருந்து பாலா எல்லாமே அறிமுகமானவன். எங்கள் ஓட்டை யாரும் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஏழையோ இல்லை நடுத்தர வர்க்கமோ ஒரு சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களை போய் ஃபார்மை இவங்க BLO அவர் வேலை செஞ்சால் ஒழுங்காக செய்ய முடியும். அவர் மாறாக பல்காக இந்த ஃபார்மை ஒரு 50 படிவத்தை ஒரு BLA 2 ஒரு ஆளுங்கட்சியோ இல்லைன்னா அவங்க தரப்பில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? வேண்டியவங்க வேண்டாதவங்க அந்த மாதிரி பார்த்து தான் அந்த அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. அப்போ அது போய் சேராது.